முதல்ல 5 கேள்விகள், 5 விதமான கேள்விகள். அடுத்தது குறிப்பிட்ட சில தொகுதிகள், குறிப்பிட்ட மாநிலம், இது மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு எப்படின்னா பாஜகவுல இருந்து அனுராக் தாக்கூர் இருக்கார்ல, அவர் பேசுற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. பாஜக காரங்க ஒருத்தர் உட்காந்து பத்திரிகையாளர் சந்திச்சா எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி ஞானேஷ்குமார் உட்காந்து பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 11 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் 7 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது முதல் கேள்வியை கேட்டது ஏசியநெட் குமார் என்பவர் தான். அந்த முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? நாடு முழுவதும் இந்த விஷயங்கள் பொழுது பேசப்படுகிறது. இப்பொழுது கேரளாவில் திருச்சூர் தொகுதியை சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நெக்ஸ்ட் என்று பதில் சொல்கிறார். அடுத்தது பிரஞ்சாய் குஹா என்பவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் சார், ஒரு பக்கம் வெள்ளம் வந்து பீகார் கஷ்டப்பட்டு இருக்கு, தண்ணியில மோந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு அவசரப்பட்டு சார் நடத்த வேண்டுமா என்று சொன்னால் நெக்ஸ்ட் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க.